ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கென ஒரு அவசர பதிவை இப்போது எதற்காக வெளியிட்டுள்ளேன் தெரியுமா? எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதே, எப்போது என் வாழ்வில் நல்லது நடக்கும் என நீயும் மிக வருத்தத்தோடு வேதனையோடு மனதை கலங்கிக் கொண்டு காத்திருந்ததால் தான் உடனே என் நெற்றியை தொடு, உன் கஷ்ட காலங்களை முடித்து வைத்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என அதிர்ஷ்டத்தோடு உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துவிட்டேன் என் செல்லமே. உன் மனமானது நீ செய்யக்கூடிய தவறுகளையும் நல்லதையும் உனக்கு எடுத்துச் சொல்கிறது தானே. நீயே உன்னை கேள்வி கேட்காத வரையிலும் உன் தவறுகளை நீ உணரப் போவதில்லை. எல்லா மனிதர்களும் சரியும் தவறும் நிறைந்தவர்கள்தான். எல்லாருமே நல்லது கெட்டது செய்யக்கூடியவர்களாக இருந்தாலுமே கூட எந்த மனிதருடைய மனமானது அவர் செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டி இந்த தவறை செய்யாதே, இதனால் இன்னொருவர் கஷ்டப்படுவார் என சுட்டிக்காட்டினால் அவர்தான் என்னுடைய பிள்ளை. அந்த வகையில் என் அன்பு குழந்தையான நீ செய்யக்கூடிய தவறு என்பது உன் மனதை உறுத்துகிறது அல்லவா? அதனால்தான் நானே உன்னை என் செல்ல பிள்ளையாக தேர்ந்தெடுத்து உன்னை நல்வழிப்படுத்தி உன் கஷ்ட காலத்தையும் முடித்து வைப்பதற்காக உன்னை தேடி வந்து விட்டேன். நித்தமும் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு பாடமாக கற்பித்து விட்டுதானே செல்கிறார். ஒவ்வொருவர் குணமும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் எல்லோருக்குள்ளும் எல்லாவது ஒரு நல்ல குணமும் இருக்கத்தானே செய்கிறது. வாழ்க்கையில் நீ பல பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய். பல எதிர்ப்புகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் எல்லாவற்றையும் சந்தித்து கொண்டிருக்கும் உனக்கு நல்லது செய்வதற்காக இந்த வராகி அம்மா நான் வந்து விட்டேன். நீ எப்போதும் யாருடைய வாழ்க்கையையும் பார்த்து அவர்களைப் போல நாம் வாழலாமே என அவர்களை பின்பற்ற நினைக்காதே. ஏனெனில் அது அவருடைய பாதை. உனக்கென ஒரு புதிய பாதையை முன்னேற்ற பாதையாக நீதான் உருவாக்க வேண்டும். நீ அப்படி முயற்சி செய்தால், உயரிய வாழ்க்கையை சிறப்பாய் வாழ நினைத்தால், எல்லா அம்சங்களும் அடங்கிய எல்லா சந்தோஷங்களும் நிரம்பிய நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேனேன் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் நெற்றி என்பது அருளும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்பிய ஒரு விஷயம். அதை உன்னை தொடச் சொல்லி என் அருளாசியை உனக்குள் இறக்குவதற்காக தான் இப்போது நான் உன்னை தேடி வந்தேன். மனிதனாய் வாழ வேண்டுமானால் நிறைய துணிச்சல் வேண்டும். ஏனெனில் இறப்பதற்கு ஒரு நொடி தைரியமும் துணிச்சலும் போதும். ஆனால் வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் ஒவ்வொரு நொடியும் தைரியமும் துணிச்சலும் இருந்தால்தானே முடியும். என் அன்பு பிள்ளையான நீ அழகான குணத்தோடு இருக்கிறாய். எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டிய உயர்ந்த எண்ணமும் உனக்குள் இருக்கிறது. ஆழமான மனிதர்கள் என்றால் அடுத்தடுத்து கஷ்டப்படத்தான் செய்வார்கள். ஆனால் சந்தோஷமும் உனக்கு உண்டாகும் என் செல்லமே. மற்றவர்கள் சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷப்படக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது நான் எப்படி உன்னை வேதனையிலும் துக்கத்திலும் விடுவேன்? நீ சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை கூட கஷ்டத்தில் உன்னுடன் தோள் கொடுத்து உதவினார்கள் அல்லவா? அந்த மனிதர்களை ஒருபோதும் மறக்காதே. சில கெட்ட மனிதர்கள் உனக்கு அவமானங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த அவமானங்கள் தான் நீ உன் வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கு உனக்கு கற்றுக் கொடுக்கும். உன்னை கஷ்டப்படுத்த ஒருவர் இல்லை என்றால் நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை தேமே என்று தானே வாழ்ந்து கொண்டிருப்பாய். யாரோ ஒருவர் அவர் வார்த்தையால் உன்னை சுட்டெரிப்பதாலும் அவர் உனக்குள் உன்னுடைய உத்வேகத்தை தூண்டுவதாலும் தானே அவர் கண்முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியே உனக்குள் அதிகமானது. எப்போதும் நீ யாரையும் தேடிச் சென்று உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என நினைக்காதே. ஏனெனில் தேடி தேடி போனால் உனக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். நீ நேர்மையாக உன் வாழ்க்கையை நியாயமாக வாழப்பார். அவரவர்களே அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களே நீ யார் என்பதையும் உன்னுடைய நல்ல குணம் என்பதையும் உன்னுடைய அன்பும் அனுசரணையும் எப்படிப்பட்டது என்பதை தானாகவே புரிந்து கொள்வார்கள் என் செல்லமே. நீ பட்ட கஷ்டங்களையும் அவமானங்களையும் அனுபவமாக எடுத்துக்கொள். அதில் எந்த தவறும் இல்லை. அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் உனக்கு தன்மானம் என்ற ஒன்றே வந்திருக்காது. அதை நான் அறிவேன். அதனால்தானே யாரோ உன்னை கஷ்டப்படுத்தும்படியும் அவமானப்படுத்தும்படியும் விட்டுவிட்டு நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் நன்மைக்குதான் என்பதை புரிந்து நடந்து கொள். எந்த ஒரு மனிதர் யாரிடமும் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் எல்லாருக்கும் அன்பை கொடுக்கிறாரோ அவர்தான் நல்ல மனிதர். அப்படிதான் என் அன்பு பிள்ளையான நீயும் எல்லாரிடமும் அன்பு செலுத்துகிறாய் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் நீ விரும்பியதை உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்து உள்ளேன். ஆனால் விரும்பியதெல்லாம் உடனே கிடைத்து விட்டால்
மனிதர்கள் அதனை வெறுக்கத் தொடங்கி விடுகிறார்கள். அதனால்தான் கொஞ்சம் உன்னை காத்திருக்க வைத்து சரியான தருணத்தில் உனக்கானதை உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்துள்ளேன் என் செல்லமே. ஒரு சிலர் இருப்பார்கள், எப்போது இவர்களை விட்டு பிரியலாம் என தோன்றும். ஒரு சிலர் இருப்பார்கள், இவர்களை விட்டு பிரியவே கூடாது என தோன்றும். அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமும் எப்போதும் கிடைத்து விடாது அல்லவா? நீயும் உன் வாழ்வில் ஒரு சில கஷ்டப்பட வேண்டிய காலகட்டங்களை தாண்டி வந்து விட்டாய். இனிமேல் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் அழகாய் உனக்கு கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. ஒரு சிலர் வேண்டுமென்றே உன் கோபத்தை தூண்டி உன்னை பேச வைத்து உன்னையே குற்றவாளியாக மாற்றுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என் செல்லமே. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு காலமாக இருந்து நான் உணர்த்துகிறேன். அதற்கு முன்பாக மனிதர்களிடம் பேசும்போதும் அவர்களிடம் உன் வாழ்க்கையை பற்றிய விஷயங்களை சொல்லும் போதும் கொஞ்சம் நீ கவனமாக இருந்து கொள். குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை என்பதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ கொஞ்சம் கவனமாக இருந்தாலே எந்த தவறும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்கும் என் செல்லமே. பிரியமானவர்களுக்கு எப்போதும் நீ அமைதியையும் அன்பையும் பரிசாக கொடுத்து கொண்டிரு. உனக்குள் இருக்கக்கூட தாங்க முடியாத வலியையும் வேதனைகளையும் அறிந்த நான் அத்தனையும் சரி செய்வேன். ஏதோ ஒரு வேதனை உன் மனதை கஷ்டப்படுத்துகிறது. ஏதோ ஒரு விஷயத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. கஷ்டங்கள் பாடாய் படுத்துகிறது என்றால் நீ அதை நினைத்து அழுகலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அடிக்கடி அதையே நினைத்து அழுது கொண்டு இருக்கக்கூடாது என் செல்லமே. இப்படி எல்லா விஷயங்களையும் யோசித்து யோசித்து நீ கண்கலங்க ஆரம்பித்து விட்டால் அதன் பிறகு அந்த அழுகை கண்ணீரானது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையையும் மன உறுதியெனும் ஒளியையும் அணைத்துவிடும். அதனால்தான் கண்ணீர் விட்டு கலங்காதே. நீ எதற்கும் சளைத்த பிள்ளை கிடையாது. தைரியமாய் உறுதியாய் நீ இருக்க வேண்டும். உன் வாழ்க்கைக்கான ஒளியை நான் ஏற்றுவேன் என உனக்கு உத்தரவாதம் கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா வந்துள்ளேன். நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்களுக்கும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இனிமேல் நீ நினைத்தவாறே எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. காலம் எப்போதுமே ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள். ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகும் நிச்சயமான உனக்கான ஒரு சந்தோஷமான விஷயம் அதற்குள் ஒளிந்திருக்கும். இப்போது அப்படிதான் பல கஷ்டங்களை பார்த்த உன் வாழ்வில் மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு பொக்கிஷ பரிசாக கொடுக்க வந்திருக்கிறேன். ஒரு தவறை செய்யும் போதே நாம் இதை செய்யலாமா வேண்டாமா என யோசித்து திரும்பிக் கொள்ளப்பார். நீ திருந்திவிட்டாலே அது பாவக்கணக்கில் சேராது அல்லவா? இல்லையெனில் பாவம் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை நிம்மதியாக வாழ விடாது. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத, எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்க வேண்டும். உன் மனதில் இருக்கும் வேதனைகளையெல்லாம் நான் சரி செய்வேன். உன்னுடன் இருக்கக்கூடிய வலியையும் வேதனையையும் உன்னிடமிருந்து விலக்கி வைத்து நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கான எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்து முடிப்பேன்.